உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 26ஆம் தேதி 5ஆம் மாதம் 2025 சோமவாசரம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமை. விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 12ஆம் நாள். சதுர்த்தசி திதி, பரணி நட்சத்திரம், சித்த யோகம், அமாவாசை விரதம். இறந்து போன முன்னோர்களை நினைத்து அமாவாசை விரதம் இருக்க வேண்டிய நாள். இன்றைய தினம் ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் சந்திராஷ்டமம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் லாபம், ரிஷபம் இரக்கம், மிதுனம் ஜெயம், கடகம் நலம், சிம்மம் துணிவு, கன்னி சோதனை, துலாம் அமைதி, விருச்சிகம் கவலை, தனுசு பாராட்டு, மகரம் லாபம், கும்பம் மறதி, மீனம் சாந்தம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு வரோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, குரு பெயர்ச்சி பலன்கள். விசுவாவசு வருடம் நடைபெற்ற குரு பெயர்ச்சி. அந்த குரு பெயர்ச்சி மேஷம் முதல் மீனம் வரையுள்ள 12 ராசியினருக்கும் எப்படி இருக்கின்றது என்பதை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்றைய தினம் கும்ப ராசி அன்பர்களே, கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகின்றது என்பதை பார்க்க போகிறோம். கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரையில் இதுவரை காலமும் 4வது வீட்டில் சஞ்சாரம் செய்து வந்த குரு பகவான் 4வது வீட்டில் இருந்து பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5வது வீட்டுக்கு பெயர்ச்சி ஆகின்றார். 4ல் குரு இருக்கிறது நல்லமா, 5ல் இருக்கிறது நல்லமான்னு பார்த்தா கண்டிப்பாக 4வது வீட்டை விட 5வது வீட்டுக்கு குரு வாரது நல்லது. அப்போ உங்களை பொறுத்தவரையில் குரு பெயர்ச்சி நன்றாக அமைந்துள்ளது, குரு பெயர்ச்சி நல்லா இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் அஷ்டமச்சனியில் 7.5 சனி உங்களுக்கு நடந்து வருகின்றது என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு பக்கம் 7.5 சனி நடக்குது. குரு பெயர்ச்சியை பொறுத்தவரையில் அந்த 7.5 சனிக்குள்ளேயும் ஒரு வருஷம் குரு பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக உள்ளது. 7.5 சனியிலும் கடுமையான காலம். முதல் 2.5 வருஷம் முடிஞ்சுது, 2வது 2.5 வருஷம் ஜென்மச்சனி முடிஞ்சுது. இப்போ 3வது 2.5 வருடம் சனியினாலும் நன்மைகள் ஏற்படும், குருவினாலும் நன்மைகள் ஏற்படக்கூடிய காலம் கும்பராசி அன்பர்களுக்கு. அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கக்கூடிய காலம். சகல செல்வங்களும் அஷ்டலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி, வீரியலட்சுமி, விஜயலட்சுமி, சத்தியலட்சுமி, சந்தானலட்சுமி, சௌபாக்கியலட்சுமி, நானாலட்சுமி என்று சொல்லக்கூடிய 8 லட்சுமிகளினுடைய ஆசீர்வாதமும் கும்பராசிக்காரர்களுக்கு இருக்குது. எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்ச நாள் குருவாலையும் சனியினாலையும் கஷ்டப்பட்டீங்க, அந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்கிட்டு எதிர்பார்த்த லாபம்னு சொல்கிறத விட எதிர்பாராத வகையில் கூட பலவிதமான லாபங்கள் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. 5வது வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்கிறது. அங்கே குரு வந்தால் ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும், ஞான மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும், பூர்வ ஜென்ம புண்ணியங்கள் எல்லாம் உங்களுக்கு வேலை செய்யும். உங்களுடைய பெற்றோர்கள் செய்த தான தர்மங்கள் உங்களுக்கு சரியாக அமையும்.
பெற்றோர்கள் அன்னதானம் செஞ்சிருப்பினம், கோயிலுக்கு திருப்பணி செய்திருப்பினம், ஒரு ஏழை பெண்ணுக்கு திருமணம் செஞ்சு வச்சிருப்பினம், 4 பேருக்கு சாப்பாடு போட்டிருப்பினம். இந்த மாதிரி பெற்றோர்கள் செய்த தான தர்மங்கள் புண்ணியங்கள் எல்லாம் உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய காலமாக இருக்கும். இதுவரை காலமும் இருந்து வந்த தடைகள் எல்லா விஷயத்திலையும் ஒரு முட்டுக்கட்டை தடை சொல்லுவினம், எல்லாம் சரி ஐயா, கடைசி நேரத்தில் கைதவறி விட்டது, கைதவறி போய்விட்டது, விஷயம் பிழைச்சி போச்சு, தோல்வியை சந்தித்தேன் என்றெல்லாம் சொல்வார்கள். அந்த மாதிரி எல்லாம் சரி வந்து கடைசி நேரத்தில் நீங்கக்கூடிய தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகக்கூடிய காலம். கடைசி நேரம் இனியெல்லாம் சரி வரும். வயிற்றில் கொஞ்சம் நோய் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வயிறு சம்பந்தமான உபாதைகள், வயிற்றில் இருக்கக்கூடிய உள்ளூர், வயிறுன்றோன்னா வயிறு மட்டும் இல்லை, வயிற்றுக்குள்ளே என்னென்ன குடல் இருக்குது வயிற்றுக்குள்ளே, இந்த மாதிரி வயிற்றுக்குள்ளே என்னென்ன உறுப்புகள் இருக்குதோ அந்த உறுப்புகளில் நோய்கள் வரக்கூடிய வாய்ப்பு. முக்கியமாக கழிவு அகற்றும் தொகுதி சம்பந்தமான ஆரோக்கிய குறைவுகள் கவனமாக இருங்கோ. சமாதானங்கள் ஏற்படும், எல்லா சண்டையும் இனி இல்லாமல் போயிடும். அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை, அது சரியாக போயிடும். அம்மாவுக்கும் மகனுக்கும் சண்டை, சரியாக போயிடும். கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை, சரியாக போயிடும். சகோதரர்களுக்கு இடையில் மனஸ்தாபம், சரியாக போயிடும். முக்கியமாக பிள்ளைகளால் இருந்து வந்த கவலை அத்துணையும் இல்லாமல் போய்விடும். பிள்ளைகள் படிக்கலன்னா அது ஒரு வகையான கவலை, பிள்ளைகளுடைய பழக்க வழக்கம் அது ஒரு வகையான கவலை, பிள்ளைகள் உங்களை பார்க்கல அது ஒரு வகையான கவலை, பிள்ளைகளுக்கு ஆரோக்கிய குறைவு அது ஒரு வகையான கவலை. இந்த மாதிரி நிறைய பேர் என்னட்ட ஜாதகம் பார்க்க வராக்கள், தீராத கவலை ஐயா, பிள்ளைகளால் என்னுடைய நிம்மதி போய்விட்டது, பிள்ளைகள் அவையில விருப்பப்படி கல்யாணம் முடித்தா, நீங்கள் பார்க்குற பொண்ணு மாப்பிள்ளைய கட்டலண்டா, பிள்ளைகள் குழப்படி பண்ணினா, எல்லாம் பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய கவலை. அன்பா பாசத்தை ஊட்டி நாங்கள் வளர்த்தமையா, இப்போ பிள்ளை இப்படி பேசுது, என்னை எதிர்த்து பேசுது, சொல்கிறத கேட்குது இல்லை, தவறான பழக்க வழக்கங்கள்ண்டா பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய கவலை. அந்த மாதிரி இருந்து வந்த கவலைகள் எல்லாம் நீங்கிரும். இனிமே நீங்கள் சொல்கிறத பிள்ளைகள் கேட்கும், உங்களோட பாசமாக இருக்கும், உங்களுடைய மனசு சந்தோஷப்படுற மாதிரி பிள்ளைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்கி குடும்பத்தில் பிள்ளைகளோட மட்டுமல்ல, கணவன் மனைவி, மாமா மாமி, மாமி மருமகள், இந்த மாதிரி சகோதரர்கள், பங்காளிகள், கூட்டாளிகள் இருந்து வந்த சண்டைகள் எல்லாம் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி சமாதானங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. புதிய முதலீடுகளை தாராளமாக செய்யலாம். போன வருஷமெல்லாம் கொஞ்சம் யோசிச்சிருப்பீங்க, காலம் சரியில்லையே, ஒரு காசை வாங்கி ஒரு முதலீடை செய்யலாமா செய்யக்கூடாதா, செய்தால் லாபம் கிடைக்குமா, இப்போ யோசிக்க தேவையில்லை. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் அகலக்கால் தான், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், காலம் நல்லா இருக்கக்குள்ள கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அங்கே இங்கே மாறி ஒரு கேபிட்டலை போட்டு அதை முதலீடுகளை செய்து வியாபாரத்தை, தொழிலை, உத்தியோகத்தை விருத்தி செய்து கொள்ளுங்கள். காலம் கெட்டு போயிருக்கிற காலத்தில் இருக்கிறத செஞ்சு கொண்டு ஓடிக்கொண்டு போகணுமே தவிர புதிய முதலீடுகளை செய்யக்கூடாது. கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரையில் சனியிட கடுமையான காலமும் முடிஞ்சிட்டு, குருவும் நல்லா இருக்குது, ராகு கேதுவும் பரவாயில்லை, புதிய முதலீடுகளை கொஞ்சம் செய்யக்கூடிய காலமாக இப்போ இருக்குது. வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களா, வீடு வாங்குங்க. வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களா, வாகனம் வாங்குங்க. திருமணம் செய்யணும்னு காலத்தை எதிர்பார்த்தீங்களா, திருமணம் செய்யலாம். இருக்கிற வீடுக்கு மேலே வீடு கட்ட போகிறனையா, கீழ் வீட்டில் இருக்க மேலே சீட்டை கழட்டிட்டு கான்கிரீட் போட்டு மேலே தாராளமாக செய்யலாம். ஒரு வீடை வச்சுக்கொண்டு இன்னொரு வீடு வாங்க போகிறேன், தாராளமாக செய்யலாம். பழைய வீடை விற்றுட்டு புதுசாக ஒரு வீடு வாங்க போகிறேன், தாராளமாக செய்யலாம். பழைய வாகனம் ஒன்று இருக்குது ஐயா, அதை விற்றுட்டு புது வாகனம் வாங்க போகிறேன், தாராளமாக செய்யலாம். வீடு வாங்கலாம், வாகனம் வாங்கலாம். இதுக்கெல்லாம் காலம் உகந்ததாக இருக்குது. நான் சொல்லியிருக்கேன், 7.5 சனின்னு யோசிக்காதீங்கோ. கல்யாணம் என்னுடைய அனுபவத்தில் திருமணம் முடித்த 75% மக்கள் 7.5 சனிக்குள்ளே தான் ஒருத்தனுக்கு கல்யாணம் நடக்கும். 7.5 சனிக்குள்ளே தான் ஒருத்தன் வீடு வாங்குவான். 7.5 சனிக்குள்ளே தான் ஒருத்தன் வாகனம் வாங்குவான். இப்போ சனீஸ்வரன் ஓரளவு சாதகமான காலம்.
சனீஸ்வரன் தான் இதெல்லாம் செய்ய வைப்பார். அதனால் கும்பராசிக்காரர்கள் வீடு வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, கல்யாணம் முடிக்கிறது, வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முயற்சி எடுக்கிறது, இதெல்லாம் பயமில்லாமல் செய்யுங்கோ. எல்லாம் சரிவாரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆடை வாங்குவது, ஆபரணங்கள் ஏதாவது நகை வாங்கணும்னு பிளான் பண்ணிங்களா, காலம் சரியாக இருக்கு. போன வருஷம் நல்லா இல்லை, இந்த வருஷம் நல்லா இருக்குது. ஆடைகள் வாங்கிறது, ஆபரணங்கள் வாங்கிறது, தூரதேச பிரயாணம் செய்கிறது, டூர் போகிறது, ஸ்தல யாத்திரை போகிறது, காசிக்கு போகணும் ஐயா, ராமேஸ்வரம் போகணும், திருச்செந்தூருக்கு ஒருக்கா போகணும், திருப்பதிக்கு போயிட்டு மொட்டை போட்டுட்டு வரணும். காலம் மிகச்சாதகம். இப்போ தான் அதெல்லாம் செய்யக்கூடிய காலம் உங்களுக்கு வந்திருக்கு. எல்லாம் செய்யுங்க. பிள்ளைகள் விடயத்தில் கொஞ்சம் கவனமாயிருங்கோ. அவர்களோட வீண் பிரச்சனைகளுக்கு செல்லாதீர்கள். பூத கண்ணாடி வச்சு பிள்ளைகளோட விஷயத்தை பார்க்காதீங்க. எல்லாம் சரியாக போகும். பிள்ளைகளால் பலவிதமான நன்மைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் வியாபாரத்தை விருத்தி செய்யலாம். வாடிக்கையாளர்களை கவரக்கூடிய விடயங்களை செய்யலாம். வியாபாரத்துக்கு விளம்பரப்படுத்தலாம். புதிய வாடிக்கையாளர்களை கவரலாம். ஒரு கடை வச்சிருக்கிறார்கள், இன்னும் கொஞ்சம் காசை போட்டு இன்னொரு கடை செய்கிறேன், நான் ஒரு கடையில் வேலை செய்கிறேன் ஐயா, சைட்டில் ஒரு பிஸ்னஸ் செய்யணும், தாராளமாக செய்யலாம். உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் உத்தியோகம் செய்து கொண்டே இன்னும் ஒரு வியாபாரத்தை செய்யலாம். எல்லாருக்கும் காலம் சாதகமாக இருக்குது. கும்பராசிக்காரர்கள் பயமில்லாமல் புதிய முதலீடுகளை செய்யலாம். என்ன நேர்களே, நாளை மற்றொரு ராசியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.